இப்போ தூத்துக்குடி விஷயத்துல மக்களை சுட்டுக்கொள்ள உத்தரவு கொடுத்துட்டு தெரியாதுன்னு பச்சை பை சொன்ன பழனிசாமிங்க இப்ப நீங்க சொல்றீங்க அவர் எதிர்க்கட்சியில் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்கிறாரு, அது கேட்கிறாரு, இது கேட்கிறாரு. இப்படி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மக்களையே சுட்டுக் கொண்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமா பொய் சொன்னவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பிற்கு தகுதியே அற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட போய் சொன்னதை நம்ம இப்ப காமெடியா பார்த்தா கூட, ஆனால் மிக கொடூரமான நம்ம நிஜமாலுமே வேதனையோட சொல்லுகின்றோம். அந்த முதலமைச்சர் பொறுப்பிற்கோ, எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கோ, அல்லது ஒரு கட்சியின் தலைமையில் இருப்பதற்கோ, அரசியலில் வருவதற்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் தகுதி கிடையாது. அந்த பொறுப்பு என்னன்னு கூட அவருக்கு தெரியாதுங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலேயே அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் புகார் கொடுத்த பொண்ணினுடைய குடும்பத்தார் தாக்கப்பட்டார்கள். இப்ப இதுக்கு அதுக்கு பொறுப்பு யாரு? அதே எடப்பாடி பழனிசாமி சொல்லலாமா? புகார் கொடுத்த பொண்ணினுடைய குடும்பம் தாக்கப்பட்டது, அப்ப அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். புகார் கொடுத்த பெண்ணினுடைய விவரங்கள் கசிந்தது, அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இந்த குற்றத்தில் அதிமுக காரர்களுடைய பங்கு இருக்குது, அவர்களும் இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருளானந்தம், ஹரோம்பால் அப்படிங்கிறவர். அப்ப அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிடலாமா? அதிமுக எப்படி நடந்து கொண்டது, அதிமுக எப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதிமுக பகிரங்கமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக நடந்துக்குது, மக்கள் கிட்ட அப்பட்டமா வந்து போய் சொல்லுது. அதனாலதான் பச்சை போய் பழனிசாமி அப்படின்றதான் அவருக்கு பேரு. நீங்க சொல்றீங்களே அவர் கேள்வி கேட்டாரு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தன்மை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா? தூத்துக்குடியில் போராடிய மக்களை சுட்டுக்கொள்ள உத்தரவு கொடுத்து விட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நானும் உங்களை மாதிரி டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மனசாட்சியே இல்லாமல் தான் எந்த பொறுப்பில் இருக்கிறோங்கிற அந்த பொறுப்புக்கான தகுதியே இல்லாமல் அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை உணராத ஒருவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. இத்தனைக்கும் பிறகு தன்னுடைய சீரிய நடவடிக்கைகளால் நீதி கிடைத்திருக்கிறது என்று எடப்பாடியால் பேச முடிகிறது என்றால் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த நக்கீரன் கோபால் காரி துப்பிட்டு இருக்காரு, எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல, எப்படிடா வெக்கமே இல்லாம இதுல நாங்க தான் நீதி பெற்று தந்தோம், சிபிஐக்கு மாத்துறத எப்படி ஒரு மனிதர் வந்து, அதுவும் முதலமைச்சராக இந்த நாட்டில் காவல்துறை கையில வச்சிருக்கு. ஏன்டா காவல்துறையை நீங்களே கையில வச்சிருக்கீங்க, நான் ஆட்சி நடத்துறேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ சிபிசிஐடியோ விசாரிச்சா நேர்மையான தீர்ப்பு கிடைக்காது, எனவே நான் சிபிஐக்கு மாற்றினேன் எப்படி உங்களால் வெக்கம் இல்லாமல் சொல்ல முடிகிறது? ஜெயலலிதா சிபிஐ என்ன வானத்தில் இருந்தா குதித்ததுன்னு கேட்ட அந்த அம்மாவுடைய கட்சியில் இருந்து கொண்டு சிபிஐக்கு மாத்தி இருக்கேன் பாத்தீங்களா, நான் விசாரிச்சா முன்ன பின்ன இருக்கும், தேவையானதை பண்ணி விட்டுருவேன், அதனால நான் சிபிஐக்கு மாத்திட்டேன், அதனாலதான் ஒரு கடமை தவறாத வீரன், ஆகவே காட்டவராயனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்கன்னா வெக்கம் கெட்டதனமா இல்லையா? இன்னொன்னு